எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன்தாள் வணங்கி. ஓம் நமக் சிவாய. இன்னைக்கு பதிவுல மகா சதாசிவமூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். 25 முகங்களும் 50 திருக்கரங்களும் கொண்டவர்தான் மகா சதாசிவமூர்த்தி. விஸ்வரூபம் என்ற சொல்லோட பொருள் என்னன்னு நமக்கு எல்லாம் தெரியும். தன்னோட முழு சக்தியும் ஒருவர் பயன்படுத்தும் போது அவர் விஸ்வரூபம் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். தாக்குதல்களும் அதர்மங்களும் எல்லை மீறி போகும்போது விஸ்வரூபம் எடுப்பார்கள். சில நேரங்கள்ல தர்மத்தை நிலைநாட்டவும் சிலரை அச்சுறுத்துவதற்காகவும் விஸ்வரூபம் எடுப்பாங்க. ஸ்ரீ கிருஷ்ணன் பாண்டவர்களுக்காக தூது போனப்போ ஊசி முனை நிலமும் இல்ல அப்படின்னு துரியோதனன் சொல்லிடுவான். அதை கேட்ட ஸ்ரீ கிருஷ்ணன் துரியோதனனுக்கு அறிவுரை சொல்லுவார். இதனால சினம் கொண்ட துரியோதனன் தூது வந்த ஸ்ரீ கிருஷ்ணனை சிறைப்பிடிக்க ரகசியமா திட்டம் போடுறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அங்க விஸ்வரூபம் எடுப்பாரு. என்னையா சிறைப்பிடிக்க போற, ஒழுங்கா பாதி ராஜ்யத்தை பாண்டவர்களுக்கு கொடுத்துடுன்னு துரியோதனனுக்கு உணர்த்துவதற்காகத்தான் விஸ்வரூபம் எடுத்திருப்பாரு. அதே மாதிரி மகா சதாசிவமூர்த்தி எல்லா பொருட்களிலும் எல்லா இடங்களிலும் வியாபித்திருப்பதை உணர்த்தத்தான் இந்த திருக்கோலத்தை போன்றார். இவர் மகா கைலாயத்தில் இருந்து கொண்டு அனைத்து உயிர்களுக்கும் அனுகிரகம் அளிக்கிறார்னு மகாஸ்காந்தம் சொல்லுது. ஸ்ரீ மகாஸ்காந்தம் என்ற நூல்ல மகா சதாசிவமூர்த்தியின் பேர் அழகினை பற்றியும் அவரோட குணாதிசயங்களை பற்றி விவரிச்சு சொல்லியிருக்கு. அதிலும் மாயை அணுகப்படாத திருமேனியை கொண்டவராக மகா சதாசிவமூர்த்தி விளங்குகிறார் அப்படின்னு போற்றி இருக்கு. மாயை அணுகாதவர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த மண்ணுலகம் முழுவதுமே மாயையால மறைக்கப்பட்டிருக்கு. இப்படி மாயையால மறைக்கப்பட்டிருக்கும் காரணத்தினால்தான் பல குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், மத வேறுபாடுகள் எல்லாம் தலைவிரிச்சாடுது. ஒவ்வொரு உயிரும் ஏதோ ஒரு சஞ்சலத்துலதான் ஆழ்ந்து கொண்டே இருக்கு. இந்த மாயை உலகத்தையே நிரந்தர உலகமா நினைச்சு இதிலேயே உயிர்கள் எல்லாம் மயங்கி கிடக்கும் சூழ்நிலைய மாயையானது நிகழ்த்திக்கிட்டே இருக்கு. இந்த உலகத்துல நம்ம இந்த குறுகிய வட்டத்துக்குள்ள சுத்தி சுத்தி வர்றோம். சொந்தம் என்றும் பந்தம் என்றும் உற்றார் உறவினர் என்றும் மாயை வழிகள்ல சிக்கி அதிலிருந்து மீள முடியாதவர்களாக சுழன்றுகிட்டே இருக்கோம். நம்ம மட்டும் இல்லை, முற்றும் துறந்த முனிவர்களும் சித்தர்களும் கூட இந்த மாயையின் வலையில் விழுந்து நிலை தடுமாறி இருக்காங்க. தேவகுலத்துல வாழ்ந்தவங்களும் மாயையில கட்டுண்டு இந்த பூமியிலே பிறப்பெடுக்க வேண்டிய நிலைக்கும் வந்திருக்காங்க. ஆனால் இந்த மகா சதாசிவமூர்த்தி இந்த மாயைகள் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவரா இருக்காரு. மாயை அவரை நெருங்கவே நெருங்காது. அதனாலதான் மாயை அணுகாதவர் என்று மகா சதாசிவமூர்த்தி போற்றப்படுறார். அடுத்து லட்சிய லட்சணமற்றவரா அவர் இருக்காரு அப்படின்னு மகாஸ்காந்தம் அவரை போற்றுது. லட்சிய லட்சணம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். ஒருத்தருக்கு டாக்டர் ஆகணும், ஒருத்தருக்கு இன்ஜினியர் ஆகணும், வழக்கறிஞர் ஆகணும், ஆசிரியர் ஆகணும், முதல் மந்திரி ஆகணும், குடியரசுத் தலைவர் ஆகணும், இப்படி நிறைய லட்சியங்கள் இருக்கும். தேவலோகத்துல இருக்கிறவங்களுக்கும் லட்சியம் இருக்கும். இந்திர பதவி அடையணும், அதை தக்க வச்சுக்கணும். அந்த லட்சியத்தை அடையிறதுக்காக தங்களோட உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் ஒப்படைக்க தயாரா இருப்பாங்க. ஒரு முயற்சியில வெற்றி பெற்றதும் மேலும் ஒரு உயர்ந்த லட்சியத்தை பற்றி கொண்டு அதுக்காக வாழ்நாள் முழுவதும் போராடுவாங்க. அப்படி வெற்றி வாகை சூடுபவர்களை நம்ம மாமேதை, பேர் அறிவாளி அப்படின்னு போற்றுவோம். ஆனா லட்சியம் இல்லாதவரை மகாஸ்காந்தம் போற்றுகிறதே அப்படின்னு நினைக்கலாம். லட்சியம் உடையவர்கள் என்பவர்கள் ஒன்றினை முயன்று பெற வேண்டிய நிலையில இருக்காங்க. ஆனா மகா சதாசிவமூர்த்திக்கு அது போன்ற எந்த முயற்சிகளையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை.
ஏன்னா அவர் பூரண மெய்ப்பொருள். குறையுடையவர்கள் தான் லட்சியத்தை கொண்டு அதை போராட வேண்டும். எதற்காகவும் போராட வேண்டிய அவசியம் இல்லாத மகா வல்லமை கொண்டவர் தான் மகா சதாசிவ மூர்த்தி. மேலும் மகா சதாசிவ மூர்த்தியை கல்வி திறத்தாலும் ஆராய்ச்சியாலும் தந்திரங்கள் தர்க்கங்கள் செல்வங்கள் இது எதாலையும் அவர் அறிய முடியாது. அவரை அறியணும்னா அவரோட அருள் வேணும். அதுக்குத்தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்றாங்க. அவரோட அனுக்கிரகம் அதனால மட்டும்தான் அவரை அறிய முடியும். அதனால தான் வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதவர் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் மகா சதாசிவ மூர்த்தியின் 20 கரங்கள்ல பல்வேறு ஆயுதங்களோட இருப்பார். அதுல 2 கரங்கள்ல அபயவரதம் பெற்று இருப்பார். அபயவரதம் அப்படின்னா நம்ம உள்ளத்தில் சூழ்ந்திருக்கும் பயத்தை போக்கி அஞ்சேல் அஞ்சேல் என்று மகா சதாசிவ மூர்த்தியானவர் அருள்மொழியை எடுத்து காட்டுவதுதான் அபயவரதம். எத்தகைய சூழ்நிலையில நாம இருந்தாலும் இந்த கரங்கள் நமக்கு அஞ்சேல் அஞ்சேல் என்று கூறிக்கொண்டே இருக்கிறது. ஒருமுறை தேவர்கள் சிவபெருமானிடம் கலந்தாலோசிக்காம பார்க்கடலை கடந்த போது ஆலகால விஷம் தோன்றியது. இத பார்த்த தேவர்கள் பயப்படுறாங்க. தேவர்கள் அவங்க தவற்றை உணர்ந்து ஹரஹர சிவா ஹரஹர சிவா அப்படின்னு கூப்பிட்டதுமே ஓடோடி வந்து விஷத்தை உட்கொண்டாரு. அந்த நீலகண்டன் தான் மகா சதாசிவ மூர்த்தியாகி அபயவரதத்தோட காட்சியளிக்கிறாரு. அதனால நமக்கு வாழ்க்கையில எத்தகைய நிலை வந்தாலும் மனமுருகி மகா சதாசிவ மூர்த்தியை வேண்டினா அவர் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பயத்தையும் போக்கி நல்ல வழி காட்டுவார். தேவ உலகத்துல இருக்கிற பிரம்மதேவர், திருமால், சூரிய சந்திரர், மன்மதன் இவங்க எல்லாம் செஞ்ச தவறுகளை எல்லாம் மன்னித்து காத்தருளிய கருணை வடிவான அந்த மகா சதாசிவ மூர்த்தி மானிடர் புரியும் தவறுகளை மட்டும் மன்னிக்காமலா போயிருவாரு. தன் தவற்றை உணர்ந்து சரணடைந்தவர்களை காப்பதில் அவர் சர்வேஸ்வரன். இந்த மகா சதாசிவ மூர்த்தியை திருவிசைப்பாவில சேந்தனார் புகழ்ந்து ஒரு தேவார பாடல் பாடியிருப்பாரு. எண்ணில் பல்கோடி சேவடி முடிகள், எண்ணில் பல்கோடி தீன் தோள்கள், எண்ணில் பல்கோடி திரு உருநாமம், ஏற்கொள் முக்கண் முகம் இயல்பும், எண்ணில் பல்கோடி எல்லை கப்பாலாய் நின்று 500 அந்தணர் ஏத்தும், எண்ணில் பல்கோடி குணத்தார் ஏர்விழியார் நம்மை ஆளுடையாரே அப்படின்னு பாடியிருக்காரு. அதாவது எண்ணற்ற பல கோடிக்கணக்கான செம்மையாகிய பாதங்களையும், பல கோடிக்கணக்கான திருமுடிகளையும், பல கோடிக்கணக்கான வலிய தோள்களையும், திரு உருவங்களையும், திருநாமங்களையும், அழகினை கொண்ட முக்கண் பொருந்திய திருமுகங்களையும், நன்மைகளையும் கொண்டு விளங்குபவரும், அளவு கடந்து நின்று 500 அந்தணர்கள் துதித்து வழிபடுகின்ற எண்ணிறைந்த பல கோடிக்கணக்கான குணங்களை உடையவருமாகிய அழகிய திருவிழி மிழலையில் எழுந்தருளிய சிவபெருமானே நம்மை ஆட்கொள்ளும் கடவுளாவார். இதுதான் இந்த பாட்டோட அழகான பொருள். எனவே இவ்வளவு சக்தி வாய்ந்த மகா சதாசிவ மூர்த்தியை நாமும் மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக. ஓம் நம சிவாய.